அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சனி பகவான் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சனி பகவான் வந்து பாரபட்சம் இல்லாமல் அவருடைய காலகட்டம் வர்றப்ப சிவன், விஷ்ணு அப்படின்னு எல்லாரையுமே பிடிச்சிடுவார். ஆனால் சனி பகவானால் பிடிக்கவே முடியாத ஒரு நபர் இருந்தாருன்னா அது விநாயகர் மட்டும்தாங்க. அதை விநாயகரை வந்து சனி பகவான் பிடிக்கக்கூடிய காலகட்டம் வந்தது. அப்போ வந்து சனி பகவான் விநாயகரை பிடிக்கிறதுக்காக வர்றாரு. அப்போ விநாயகர் சனி பகவான்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இன்று போய் நாளை வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சனி பகவான் ஏன்னு கேட்கவும், நான் போய் என்னுடைய தாயார்கிட்ட நீங்கள் என்னைய பிடிக்க போகிறத நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இல்லைன்னா நீங்கள் என் முதுகில் வந்து இன்று போய் நாளை வருகிறேன் எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி சனி பகவான் இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டார். மறுநாள் விநாயகரை பிடிக்கிறதுக்காக சனி பகவான் வந்திருந்திருக்காரு. அப்போ விநாயகர் சொன்னாராம், என் முதுகில் எழுதியிருக்கதை படிங்க அப்படின்னு சொன்னாராம். சனீஸ்வர பகவானும் இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்திருக்காரு. அதுக்கு விநாயகர் சொன்னாராம், நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால இன்று போய் நாளை வருகிறேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இப்படியே தினமும் சனீஸ்வர பகவான் வரவும் விநாயகர் இதையே சொல்லி அவர் கிளம்பிட்டார். 7 நாள் முடிஞ்சிடுச்சு. அப்பையும் சனீஸ்வர பகவான் வந்திருக்காரு. அப்போது விநாயகர் வந்து என் முதுகில் எழுதியிருக்கதை படிச்சுட்டு நீங்களே அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அழிச்சிட்டார். அதுக்கு விநாயகர் சொன்னாரா, நீங்கள் என்னைய எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் பிடிக்கணும், 7.5 நாட்கள் நீங்கள் என்னைய பிடிக்கணும். நீங்கள் என்னை என்று பிடிக்கணுமோ, என்று என்னிலிருந்து போகணுமோ அந்த நாளே முடிஞ்சிருச்சு. 7.5 நாட்கள் முடிந்து விட்டது. இனி வந்து உங்களால் என்னைய பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விநாயகர் சொன்னாராமா. அதனால சனி தோஷத்தில் இருக்கிறவங்க, சனி பார்வை இருக்கிறவங்க வந்து முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட்டால் சனி பகவானுடைய வக்ர பார்வை நமக்கு குறைஞ்சு நமக்கு நல்லது நடக்கும். விநாயகரை வழிபடுங்கள். நன்றி.